கனடா வாழ் ஈழத்தமிழர் ஒருவருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் ஒன்று கடந்த வாரம் பிடியாணை பிறப்பித்தது. கனடாவில் வாழும் ஈழத்தமிழரான தம்பிராஜா கந்தையா என்பவருக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டில் ஊர்காவற்துறை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கனேடிய குடியுரிமை கொண்ட ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு யாழ்ப்பாணம் அனலை தீவில் தங்கியிருந்த கனேடிய தம்பதியர் மீது வாழ்வீட்டு தாக்குதல் நடத்திய வழக்கு விசாரணை கடந்த வாரம் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. தாக்குதல் சம்பவம் தொடர்பான கடந்த 2 வருடங்களாக விசாரணை நடந்து வந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்ட பிரதான சந்தேக நபர் கனடாவைச் சேர்ந்தவர் என இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணையில் ஆதாரங்களை பரிசீலித்த நீதிமன்றம் தம்பிராஜா கந்தையா என்ற கனேடிய தமிழருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்துள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலய நிர்வாக சபையின் முன்னாள் தலைவர் என தெரிய வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையாக இந்த தீர்ப்பு கருதப்படுகிறது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தம்பிராஜா கந்தையா கைது செய்யப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கனேடிய தமிழர்களான நாகலிங்கம் சுப்பிரமணியம் தம்பதியினர் 2023 ஆண்டு பிப்ரவரி 23 நள்ளிரவு பொழுதில் வாழ்வீட்டு தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் நிகழ்ந்தது. இவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்குள் புகுந்த 3 பேர் அடங்கிய குழு அவர் மீது வாழ்வீட்டு தாக்குதலை மேற்கொண்டதுடன் பணம், கடவுச்சீட்டு உட்பட பெறுமதியான பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய பின்னொருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கனடாவில் உள்ள ஐயப்பன் ஆலயம் ஒன்றின் தலைவரின் வழிநடத்தலில் இந்த தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த வாழ்வீட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 3 ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கனேடிய தமிழரான தம்பிராஜா கந்தையாவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.